ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் ஃபோன் வந்தோடனே வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. ஹீரோயின் போகும்போது தடுத்துடுறாங்க. எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் நீனா தான் காரணம், இன்றைக்கே அவளை பார்த்து நான் எல்லாத்தையும் முடிச்சிடறேன்னு வீட்டிலேருந்து போகும்போது ஹீரோவோட தங்கச்சியும் அவங்க கூட தான் வருவேன்னு அவங்க கூட கார்ல ஏறி உட்காந்துக்கிறாங்க. நந்திதாவும் நீனா வீட்டுக்கு போய் கதவு தட்டுறாங்க. யாருமே வரல. வீடை சுற்றி தேடி பார்க்கும்போது ஹீரோட தங்கச்சி சொல்கிறாங்க தான் வீடு பூட்டி இருக்கல, யாரும் இல்லைன்னும் போது அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்னன்னா ஹீரோ வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பாங்க. நந்திதா இங்கே வந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு டென்ஷனில் கத்திக்கிட்டு இருப்பான். நந்திதா நீனா வீட்டு வாசலில் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோட தங்கச்சி அவங்களை வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க. ஹீரோ கேட்குறான் எதுக்கு அங்கே போனோன்னும் போது நாங்கள் போனேன் ஆனால் வீடு பூட்டி இருக்குன்னு. ஹீரோவும் பயந்துக்கிட்டு நான் அவளை எதுவும் பண்ணலையே, நீங்கள் எந்த ரூமுக்கு போனீங்க, மேலே போய் எதுவும் திறந்து பார்த்தீங்களான்னு கேட்டு என்னென்னமோ வளரணுன்னா வீட்டில் இருக்கவங்கலாம் பயப்படுறாங்க. ஹீரோ ஏதோ சமாளிச்சுட்டு அவன் ரூமில் உட்காந்துருக்கான். அவனோட பையன் வந்துட்டு பாத்ரூம் ஒரே ஸ்மெல்லாக இருக்குன்னு இவனும் ஹீரோயினும் போய் உள்ள செக் பண்ணி பார்க்குறாங்க. இந்த ஸ்மெல்லு ஹீரோ ஆல்ரெடி நீனா கூட இருக்கும்போது இவனுக்கு வந்திருக்கும். இது நீனா யூஸ் பண்ணுற ஃப்ளேவர் மாதிரி இருக்குன்னு சொன்ன உடனே நந்திதா டென்ஷனாக அவள் தான் வந்துட்டு போயிருப்பான்னு வீட்டுக்கு பின்னாடி போய் பார்த்தா யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக் அங்கே இருக்குது. அவள் எப்படி என் வீட்டுக்குள்ளே வருவா, நான் போலீஸுக்கு கால் பண்ண போகிறேன்னு சொல்லி நந்திதா வேகமாக போகிறாங்க. காலை கட் பண்ணி விட்டுது. என் வீடு நான் சொல்கிறதா நீ கேட்கணும்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்பி போகிறான். ஹீரோயினும் அவனை ஃபாலோ பண்ணிட்டே போகிறாங்க. அவன் ஸ்ட்ரைட்டாக நீனா வீட்டுக்கு போகிறான். அந்த வீட்டுக்குள்ளே யாரோ இருக்க மாதிரி தெரியுது. அதை பார்த்து பயப்படுறான்.